அடுத்தது டிஃபரண்ட் பிட்வீன் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸுங்கிறது சேல்ஸ்னு மட்டும் வச்சுக்கோ மைண்டில். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸு, அக்ரிமெண்ட் டு சேல்ஸு. அக்ரிமெண்ட் டு சேல்ஸ்னால் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ஃபியூச்சர் டைம்லேயோ இல்லை சர்டைன் ஈவெண்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமோ டிரான்சாக்ஷன் வந்து எடுக்கிறது வந்து அக்ரிமெண்ட் டு செல்லு. இதனோட பேசிக் டிஃப்ரெண்ட்டுனா அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன மாதிரியான கான்ட்ராக்டு, குட்ஸு டைப் என்ன, ரிஸ்க் யாருக்கு வரும், ப்ளீச் பண்ணால் அதனோட எஃபெக்ட் யாருக்கு வரும், ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, இன்சால்வன்சி ஆஃப் எ பையர், இன்சால்வன்சி ஆஃப் எ செல்லர். அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் இன்சால்வன்ஸ் வந்துட்டான்னா என்ன, இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டை வந்து பேசிக்காக பார்த்துருவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ குட்ஸ் பாசஸ் ஃப்ரம் பையர் டு செல்லர். இது வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இன் ஃபியூச்சர் டைம் சர்டைன் கண்டிஷன்ஸ் ஏற்கனவே பார்த்ததும். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட்டர் கான்ட்ராக்ட் இமீடியட்டாக எக்ஸிக்யூஷனுக்கு வந்துடும். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் இன் ஃபியூச்சர் டேல எக்ஸிக்யூஷனுக்கு வரும். டைப்ஸ் ஆஃப் குட்ஸு. இதில் என்ன குட்ஸு, இப்போ கையில் இருக்குது, இப்போயே டிரான்சாக்ஷன் நடக்க போதுன்னா என்ன அர்த்தம், இப்போ கையில் குட்ஸ் இருக்குது. எக்ஸிஸ்டிங் குட்ஸு. ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் யாராவது குட்ஸை வந்து ஃப்ளட்ஜ் பண்ணி வச்சுருப்பாப்புல, பட் ஓனர் கிடையாது, ரைட் டு செல்லு அப்படின்றது ஸ்பெசிஃபிக் குட்ஸு. இங்கே வந்து ஃபியூச்சர் குட்ஸு, இனிமேல் தான் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை ப்ரொடக்ஷனோ பண்ண போகிறாங்க. கண்டிஜென்ட் குட்ஸு, அந்த சீசனுக்கு வந்தால் வரும், வராக்காட்டி இல்லை, ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வரும். கண்டிஷன் குட்ஸு. ரிஸ்க் ஆஃப் லாஸ். இஃப் த குட்ஸ் ஆர் டிஸ்ட்ராய்டு, த லாஸ் ஃபாலிங் டு த பையர் ஆன் த பையர் dispute தி குட்ஸ் ஆர் இன் பொசஷன் ஆஃப் எ செல்லர். செல்லர்கிட்ட பொசஷன் இருந்தாலும் பையர் தான் இதனோட ரெஸ்பாண்டர். ஏன்னா அவர் பே பண்ணிட்டாரு, இமீடியட்டாக பே பண்ணிட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆகலை. இஃப் த குட்ஸ் இஸ் டிஸ்ட்ராய்டு, லாஸ் ஃபாலிங் டு த செல்லர். செல்லருக்கு தான் லாஸு, ஏன்னா அக்ரிமெண்ட் தான் வந்திருக்கு, இன்னும் பொசஷன் மாறல, பையருக்கு வரல. குட்ஸ் ஆர் இன் பொசஷன், பொசஷன் வந்து இஷ்யூவில் இருக்குது, அதனால் செல்லர் தான் இது. ரீச்சிங் ஆஃப் கான்ட்ராக்ட். செல்லர் கேன் பி சூ. செல்லர் மட்டும் சூட் ஃபைல் பண்ணலாம். பையர் ஃபார் ப்ரைஸு, ஏன்னா அவர் பொசஷன் கொடுத்துட்டாரு, ப்ரைஸுக்காகவோ இல்லை டேமேஜ் எதுக்காக ப்ளீச் பண்ணதுனால, பை த பையரால் ப்ளீச் பண்ணதுனால செல்லருக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா செல்லர் வந்து டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிடாரு. இங்கே வந்து செல்லர் கேன் சூ டேமேஜ் ஒன்லி. இங்கே வந்து டேமேஜுக்கும் பண்ணலாம், ப்ரைஸுக்கும் பண்ணலாம், ஏன்னா டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு, இன்னும் நடக்கலை இங்கே. அப்போ டேமேஜ் இருக்கும். ஒரு சர்டைன் குட்ஸு வந்து எனக்கு இத்தனை குவான்டிட்டியில் வேணுன்றது யூனிக் குட்ஸு சொல்லியிருப்பாப்புல, இவர் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பாப்புல. திடீர்னு இவர் வந்து ப்ளீச் பண்ணிட்டாரு, எனக்கு வேணாம், அதான் கேன்சலேஷன் பண்ணிட்டாரு வேணான்னா, அப்போ அந்த பர்டிகுலர் குட்ஸோட டேமேஜை வந்து இவரால் கிளைம் பண்ண முடியும். இங்கே ப்ரைஸையும் கிளைம் பண்ணலாம், இங்கே டேமேஜையும் கிளைம் பண்ணலாம். ஜென்ரல் ஆர் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. இட் கிவ்ஸ் ப்ராப்பர்ட் பையர் டு என்ஜாயிங் த குட்ஸ் அகெயின் த வேர்ல்டு. அகெயின் அட் லார்ஜ், வேர்ல்டு அட் லார்ஜ், முழுமையாக இவர் இதை அனுபவிக்கலாம். இன்க்ளூடிங் த செல்லர். ரைட்ஸ் டு, இட்ஸ் கிவ்ஸ் ரைட் டு பையர் அகைன் டு செல்லர் டு ஃபார் டேமேஜ். இட் கிவ் ரைட்ஸ் டு பையருக்கு தான் கொடுக்குது, அகைன்ஸ்ட் டு செல்லருக்கு மட்டும்தான். இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர், இவர் என்ஜாய் பண்ணிக்கலாம் பையர், ஏன்னா இவர் ஃபுல்லாக பை பண்ணிட்டாரு, பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. சால்வன்சி ஆஃப் பையர். இந்த டிரான்சாக்ஷனில் சால்வன்சி பையர் வந்திருக்காரு. 2 சினாரியோஸ் இருக்குது. ஒரு சினாரியோ பேமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டது, இன்னொன்று பேமெண்ட் இஷ்யூ பண்ணாமல் இருப்பார், பட் பொசஷன் எடுத்திருப்பாப்புல. ஆப்சன்ஸ் ஆஃப் லீன் ஓவர் எ குட்ஸு, செல்லர் இஸ் ரிட்டர்ன் டு த குட்ஸு இன் அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைன். பே பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்லர் வந்து யாருக்கு அனுப்பணும்னா அஃபிஷியல் ரிசீவர், ஏன்னா இன்சால்வன்சிக்கு போயிடுச்சு. இஃப் entitled to get
டிவிடெண்ட் டிக்ளேர்டு பை த இவங்ககிட்ட இருந்து ஒரு நிவாரணம் வாங்கிக்கலாம், ரெடியூஸ்டு ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பையர் டிசால்வன்சி ஆஃப் த பையர். இங்கே வந்து செல்லர் இஸ் நாட் பவுண்ட் டு எனி பார்ட் ஆஃப் த குட்ஸ் விச் ப்ரைஸ் இஸ் பெய்டு பை ஹிம். பையர் பே பண்ணிட்டாருன்னா எந்த இதுவும் கிடையாது, அவ்வளோதான். இன்சால்வன்சி ஆஃப் செல்லரு, பையர் பிகம் ஓனர். இங்கே வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் செல்லிங்கில் பையர் தான் ஓனரு. என்டைல்டு ரிக்கவரி சேம் ஃப்ரம், அதாவது ரிக்கவரி வந்து ஆஃபீஸர் வர வரைக்கும் பையர் தான் என்டைல்டு ஓனரு. இங்கே வந்து பையர் கேனாட் கிளைம் குட்ஸு பட் டிவிடெண்ட் டிக்ளேர்டு பை த, இங்கே வந்து பையர் வந்து டிசால்வன்சி குட்ஸை வந்து பையர் டிக்ளேர் பண்ண முடியாது, பட் நிவாரணம் மட்டும் வாங்கிக்கலாம். அப்போ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், இதனோட டெஃபினிஷனு, டைப் ஆஃப் கான்ட்ராக்டர், நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், இது இமீடியட் எக்ஸிக்யூட்டட், இது ஃபியூச்சர் டேஸு. டைப்ஸ் ஆஃப் குட்ஸு, என்னென்ன குட்ஸு இனிமேல் தான் ஃபியூச்சரில் பண்ண போகிறாங்க, இனிமேல் தான் வந்து ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வரப்போகுது. இது எக்ஸிட்டிங் குட்டு, ஸ்பெசிஃபிக் குட்ஸு, அதாவது ரியலில் இருக்கிற குட்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸு. ரிஸ்க்கு, ப்ளீச் பண்ணால் யார் வந்து செல்லருக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ப்ளீச் பண்ணுறாங்க யார் ப்ளீச் பண்ண முடியும், பையரால் தான் பண்ண முடியும். அதனால் பையர் ப்ளீச் பண்ணிட்டா என்ன ஆகும், இங்கே வந்து ப்ரைஸு டேமேஜு, இங்கே வரும் டேமேஜ் மட்டும். ஜென்ரல் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து முழுக்க முழுக்க பையருக்கு சொந்தம். இங்கே வந்து பையர் அகைன்ஸ்ட் ஒன்லி செல்லர் தான், ஏன்னா இன்னும் அந்த ப்ராப்பர்ட்டி இவருக்கு வரல, ஃபியூச்சர் டேஸில் தான் இருக்குது, செல்லர்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். இன்சால்வன்சி ஆஃப் பையர், 2 கண்டிஷனு, ஒன்று பேமெண்ட் பண்ணியிருந்தா, பேமெண்ட் பண்ணலைன்னா. இங்கே வந்து செல்லருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏன்னா இவர் பேமெண்ட்டே பண்ணல, செல்லர் அதை பற்றி கேர் பண்ணிக்க போகிறதில்ல. இன்சால்வன்சி ஆஃப் எ செல்லர் பையர் ரிசீவ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ரிசீவ் பண்ணலன்னா நோ இஷ்யூ, கிளைம் பண்ணிட்டு போகலாம், ரிகவரி ஆஃபீஸர்கிட்ட டிவிடெண்ட் கிளைம் பண்ணிட்டு போகலாம். என்ன ஃபியூச்சர், பையர் கேனாட் பி கிளைம் த குட்ஸு பட் டிவிடெண்ட் டிக்ளேர்டு டு அசைனி ஆர் ரிசீவர் கிட்ட இருந்து டிவிலர் மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.